வெல்கம் டு லெட்லன் சீடெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிளாஸஸில் வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக்கில் நம்ம ஃபுல்லாக வந்து போன லாஸ்ட் வீடியோஸ் வரைக்கும் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஆகஸ்ட் 2023 பேப்பர் 2 கேட்டிருந்த பேப்பர் 2க்குரிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். சிடிபி, மேக்ஸ் பெடகாகி, சயின்ஸ் பெடகாகி அண்ட் தமிழ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இங்கிலீஷ் பெடகாகி பார்க்கல. ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேப்பர் 1 ஆகஸ்ட் 2023 பேப்பர் 1க்குரிய கொஸ்டின்ஸுமே வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ பேப்பர் 1 கொஸ்டின்ஸை வந்து நம்ம சிலபஸ் வைஸ் சிடிபி, அப்புறம் மேக்ஸ் பெடகாகி, இங்கிலீஷ் பெடகாகி, சயின்ஸ், இவிஎஸ் இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து சிடிபிக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிடிபி வந்து நமக்கு ஓவராலாக 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து எப்படி வந்து சீடெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து கன்ஃபியூஸாக இருக்குது, மெமரைஸ் பண்ணுறதா, புரிஞ்சு படிக்கிறதா அப்படின்றதையும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தனியாக நான் ஒரு வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கான்செப்டே வந்து என்ன அப்படின்னா இந்த சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி தான். ஏன் அப்படின்னா இது வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸோடையுமே நமக்கு ரிலேட் ஆகக்கூடியது. நீங்கள் எந்த ஒரு மேக்ஸ் எடுத்தாலும் சரி, சயின்ஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் இங்கே சிடிபியில் படிக்கக்கூடிய அதே கான்செப்ட்ஸ் வந்து அதர் சப்ஜெக்ட்ஸோட பெடகாகிலையும் வந்து ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும், கான்செப்ட்ஸும் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிடிபியில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓவராலாக சிடெட்டில் நம்ம பாஸ் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிடிபியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே நீங்கள் பேப்பர் 1 எடுக்கிறீங்க அப்படின்னா 1 to 5 ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்சிஆர்டி புக்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குரிய புக்ஸை எல்லாத்தையுமே அந்த சப்ஜெக்ட்குரிய புக்ஸில் நீங்கள் நோட்ஸ் எடுங்க. அதை அந்த புக்கை ரீட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், அதை வந்து எடுத்து நீங்கள் ஃபுல்லாக நோட்ஸ் எல்லாமே எடுத்து முடித்ததுக்கப்புறம், ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து மண்டே காலையில் எழுந்திரிச்சு ஒரு 2 hours 3 hours வந்து நோட்ஸ் எடுக்கிறது, ஈவினிங் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் செட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நோட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு வந்து நீங்கள் மார்னிங் ஈவினிங் சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்டராக வந்து நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கான்செப்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஈவினிங் டைமோ எதுவோ ஒரு இதில் பெடகாகி கான்செப்டை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு படிச்சிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேப்பர் 1க்குரிய அதாவது ஆகஸ்ட் 2023 கேட்ட சிடிபி கொஸ்டினை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து as per லிவ் விகோட்ஸ்கி டேஸ் பிளேஸ் எ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் கான்செப்சுவல் எபிலிட்டிஸ் அமாங் சில்ட்ரன். நம்ம சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகி அந்த கான்செப்ட்லேயே வந்து நம்ம தியரி பார்த்துருப்போம், 3 பேரோட தியரி, ஜீன் பைக்கட், லிவ் விகோட்ஸ்கி, கோல்பர்க். ஸோ அதில் லிவ் விகோட்ஸ்கியோட சோசியோ கல்ச்சுரல் தியரியில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா குழந்தைங்க வந்து சொசைட்டியில் என்விரான்மெண்ட்டில் எல்லார் கூடயும் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன், அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் மூலயமா, ரிலேஷன்ஷிப் மூலமா, அவங்ககிட்ட வந்து பேசிக்கிறது மூலயமா அவங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது உருவாகுது. அந்த இன்ட்ராக்ஷன் மூலிமா, சோசியல் இன்ட்ராக்ஷன், சொசைட்டி இன்ட்ராக்ஷன் மூலியமாக குழந்தைங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் உருவாகுது அப்படின்றத லிவ் விகோட்ஸ்கி சொல்லிப்பாரு. ஸோ கீழே கொடுத்துட்றதுல எது வந்து அந்த முக்கிய பங்கு வகிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஸ்டாண்டர்டைஸ்டு கரிக்குலம், டேஞ்சிபிள் ரிவார்ட்ஸ், பியர் கொலாபரேஷன், சோசியல் ஐசோலேஷன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ்டு கரிக்குலம் அப்படின்றது ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு இது வந்து சூட்டபுளாக இருக்காது. டேஞ்சிபிள் ரிவார்ட்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய பரிசு எதுவாக இருந்தாலும் அதுவுமே வந்து டெவலப்மெண்ட்டுக்கு. லிவ் விகோட்ஸ்கி பொறுத்த வரைக்கும் ரிவார்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது. பியர் கொலாபரேஷன் அப்படின்றப்போ தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட, தன்னோட சேம் ஏஜ் குழந்தைங்களோட ஒரு கொலாபரேஷன் மூலயமா, ஒரு இன்ட்ராக்ஷன் மூலியமாக வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில ப்ராசஸ் வந்து நடக்கும். திங்கிங் ப்ராசஸ், டெவலப்மெண்ட், அந்த மாதிரி காக்னிட்டிவ் திங்கிங் எல்லாமே வந்து அவங்களுக்கு உருவாகும். ஸோ பியர் கொலாபரேஷன் அப்படின்றது பாசிட்டிவ். லாஸ்ட்டு சோசியல் ஐசோலேஷன், அதாவது ஒரு சோசியல் ஐசோலேஷன் அவங்களை தனிமைப்படுத்துறது மூலிமா டெவலப்மெண்ட் வருமா அப்படின்னா வராது. ஸோ ஆப்ஷன் 4ம் வராது. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 வில் பி த ஆன்சர். Next question, 4-year-old Aparna says that a button is alive because it helps tie her shirt together. According to Jean Byhart, her thinking is characterized by. ஒரு 4 வயசு குழந்தை அபர்ணா அப்படின்ற அந்த குழந்தை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஷர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்ம பட்டன்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த பட்டன்ஸ் தான் வந்து நம்ம ஷர்ட்டை வந்து மாற்றுறதுக்கு, சட்டையை மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அது வந்து அது உயிரோடு அது வந்து ஒரு உயிராக இருக்கிறதுனால தான் அது வந்து பிடிச்சிட்ருக்கு. ஷர்ட்டை வந்து ஒன்று
போல் பிடிச்சிட்ருக்கு அப்படின்றத வந்து நம்புது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஜீன் பைகட் பொறுத்த வரைக்கும் எந்த திங்கிங்கை நம்ம அந்த ப்ராசஸை சொல்லுவோம் அந்த குழந்தை நினைக்கிறது அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்லேயே வந்து சொல்லியிருப்போம். ஒவ்வொரு ஸ்டேஜஸில் வந்து என்னென்ன மாதிரியான திங்கிங் ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதில் சென்சாரி, மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், கான்க்ரீட் ஆப்ரேஷனல், ஃபார்மல் ஆப்ரேஷன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே என்னென்ன மாதிரியான திங்கிங் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொன்னோம். ஸோ 4 இயர் ஓல் அப்படின்றப்போ சென்சாரி வந்து 0 to 2 இயர்ஸ், ப்ரீ ஆப்ரேஷனல் வந்து 2 to 6 இயர்ஸ், கான்க்ரீட் வந்து 7 to 11 இயர்ஸ், ஃபார்மல் ஆப்ரேஷனல் 11 to 18 இயர்ஸ். ஸோ இதில் 4 இயர்டுன்னு வர்றது வந்து எதுக்குள்ளே வரும் அப்படின்னா ப்ரீ ஆப்ரேஷனில் வரும். ப்ரீ ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய திங்கிங் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈகோசென்ட்ரிக், சென்ட்ரேஷன், சீரியேஷன், அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமிஸ்டிக் திங்கிங், இர்ரிவர்சிபிலிட்டி, இது எல்லாமே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கிளே ஃபார்ம் பண்ணுறது, ஒரு பொருள் மாதிரியே அந்த ஒரு பொருளுக்கு வந்து அதை நிஜத்திலே பார்க்கும்போது அதுக்கு அந்த ஒரு உயிர் அப்படின்றது இருக்கும் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு பிலீவ்னஸ் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. ஸோ இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா அனிமிஸ்டிக் திங்கிங்கில் வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 3 அனிமிஸ்டிக் திங்கிங். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு லிவ் விகோட்ஸ்கி தியரி இன்னர் ஸ்பீச். அதாவது நம்ம லிவ் விகோட்ஸ்கி தியரியில் வந்து நம்ம சொல்லும் போதே பார்த்துருப்போம். ஒவ்வொரு இது ஸ்கேஃபோல்டிங், ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், இதெல்லாம் பார்க்கும்போது அதில் இன்னொன்று பார்த்துருப்போம் ப்ரைவேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது எதுக்காக அப்படின்னா அவங்களோட திங்கிங் ப்ராசஸை டெவலப் பண்ணுறதுக்காக, அவங்களோட திங்கிங்கை அவங்களுக்குள்ளேயே அவங்க எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்காக, இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றத அவங்களே இதை யோசிக்கிறது. அந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் ஸ்பீச் தான் இன்னர் ஸ்பீச். ஸோ அந்த இன்னர் ஸ்பீச் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ வே ஃபார் சில்ட்ரன் டு ரெகுலேட் தியர் ஓன் திங்கிங். அவங்களோட ஓன் திங்கிங்கே வந்து அவங்க ரெகுலேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த இன்னர் ஸ்பீச் அப்படின்றது. ஸோ இது பாசிட்டிவ் தான். ஏன்னா அவங்களோட திங்கிங்கை அவங்களே யோசித்து பார்த்துக்கிறாங்க. இது வந்து சரியானதா, இது வந்து கரெக்டாக இருக்குமா, இல்லாட்டி நம்ம வேறு மாதிரி திங்க் பண்ணால் வேறு மாதிரி ஒரு ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் திங்கிங்கே வந்து அவங்க சரி செஞ்சு பார்க்குறது. ஸோ இது பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ வே ஃபார் சில்ட்ரன் டு கம்யூனிகேட் வித் இன் இமேஜினரி ஃப்ரெண்ட். ஒரு கற்பனையாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிக்கிறதுக்காக இந்த இன்னர் ஸ்பீச் அப்படின்றது இருக்குது. ஸோ இது கிடையாது. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது அவங்களோட ஓன் திங்கிங் ப்ராசஸை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இன்னர் ஸ்பீச், இந்த ப்ரைவேட் ஸ்பீச்ன்றது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வராது. தேர்ட் ஒன் இஸ் எ சைன் ஆஃப் காக்னிட்டிவ் இம்மெச்சூரிட்டி. காக்னிட்டிவ் இம்மெச்சூரிட்டி கிடையவே கிடையாது. லாஸ்ட் ஒன் இஸ் எ சைன் ஆஃப் டெவலப்மெண்டல் டிலே கிடையாது. அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ஒன்று இன்னர் ஸ்பீச், அது டிலே கிடையாது, ஒரு ப்ராசஸ் தான் இந்த இன்னர் ஸ்பீச், ப்ரைவேட் ஸ்பீச். ஸோ கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 1. Next, fourth question. According to Howard Gardner, a philosopher has dash type of intelligence and a sculptor has more dash டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்து இன்டெலிஜென்ஸில் வந்து ஒவ்வொருத்தவங்களோட தியரி பார்த்துருப்போம். அதில் ஹவார்ட் கார்னர் வந்து 8 டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதில் எல்லா இன்டெலிஜென்ஸுமே கரெக்டாக நேமோட சூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது நோட் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் நான் வீடியோ கிளாஸஸ் நான் எடுக்கும்போதே சொல்லியிருப்பேன். ஸோ அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒவ்வொரு இன்டெலிஜென்ட்டுக்கும் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபிலாசபர், அந்த தத்துவ ஞானிகள், அவங்களுக்கு வந்து என்ன விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஸ்கல்ப்டர், இந்த வரைகிறது, இந்த மாதிரியான அந்த ஒரு நுண்கலை இருக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அப்படின்றது. ஸோ ஃபிலாசபர் அப்படின்றவங்க ஒரு தத்துவ ஞானி, அவங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ அவங்களோட கருத்து என்னவோ அதை வந்து பிரதிபலிப்பாங்க. ஸோ அது வந்து சுயமாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லும் பொழுது நம்ம கார்னரோட இன்டெலிஜென்ஸில் பார்க்கும் பொழுது இன்ட்ராபர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராபர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்ட்ராபர்சனல், அதுக்கப்புறம் வந்து இன்டர்பர்சனல், அடுத்து வந்து லாஜிக்கல் திங்கிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரியான ஒரு 8 டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருப்பார். ஸோ இதில் பார்க்கும்போது சுயமாக ஃபிலாசபர் அப்படின்றவர் செல்ஃபாக அவருக்கு என்ன தோணுதோ அதை வந்து வெளிப்படுத்துவார். ஒரு தத்துவத்தை வந்து சொல்கிறது அவருக்கு பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடியது ஃபிலாசபர். ஸோ அவரோட இதை வந்து சொல்லும்பொழுது அது வந்து இன்ட்ராபர்சனல் வரும். ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது இன்டர்பர்சனல், லிங்குவிஸ்டிக் இதெல்லாம் வராது. ஸோ இன்டர்பர்சனல், லிங்குவிஸ்டிக் வராது. 2 என்ன அப்படின்னா ஒரு
ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இன்ட்ரா பர்சனல். ஸோ ஃபிலாசபருக்கு வந்து வரக்கூடியது என்ன அப்படின்னா இன்ட்ரா பர்சனல். ஸோ ஃபஸ்ட்டு டேஷ் வந்து இன்ட்ரா பர்சனலில் குறிக்கக்கூடியதுன்றனால ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு எங்கே இன்ட்ரா பர்சனல் இருக்கோ அதை பாருங்கள். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இன்ட்ரா பர்சனலில் இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் ஸ்கல்ப்டருக்கு என்ன இது இருக்கும். ஸோ ஸ்கல்ப்டர் அப்படின்றவங்க அந்த கலை நயம் செய்யக்கூடியவங்க, சிலையாக இருக்கட்டும் வேறு ஏதாவது செதுக்கக்கூடிய வேலையாக இருந்துட்டும் அதை நுணுக்கமாக செய்வாங்க. ஸோ அதை வந்து எந்த இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம்னா ஸ்பேசியல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, பேட்டர்னை கரெக்டாக வந்து பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 4 will be the answer. இன்ட்ராபர்சனல் ஃபிலாசபருக்கு வந்து இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ், ஸ்கல்ப்டருக்கு வந்து ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டர்னல் அட்ரிபியூஷன் ஃபார் ஃபெயிலர். இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஃபெயிலர் வருது அப்படின்னா அந்த ஃபெயிலருக்கு அவங்களோட இன்டர்னல் அட்ரிபியூஷன் என்ன, அவங்களோட இன்ட்ரென்சிக் காரணம் என்ன, அவங்களால் வரக்கூடிய அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றது. அதுக்கு 4 ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ ஃபெயில்ட் த டெஸ்ட் பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் டிஸ்ட்ராக்டிங் மீ. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அப்போ வெளியிலேருந்து ஒரு டிஸ்ட்ராக்டிங் ஒரு தடை வந்து அவங்களுக்கு வருது. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரீசனை தான் தவிர ஒரு இன்டர்னல் ரீசன் கிடையாது. வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதனால் ஃபெயில் ஆகுறது. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ரீசன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஒன் ஐ ரிசீவ்ட் எ லோ கிரேடு பிகாஸ் த டீச்சர் இஸ் டஃப் கிரேடு. டீச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அதனால் என்னால் வந்து லோ கிரேடு கம்மியான மார்க் வந்து வாங்கினேன் அப்படின்றது. ஸோ அந்த டீச்சரை காரணம் காட்டி நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த டீச்சருமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரீசன் தான், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஸோ ஆப்ஷன் 2வும் வராது. தேர்ட் ஒன் ஐ ஃபெயில் த டெஸ்ட் பிகாஸ் ஐ டிடன்ட் ஸ்டடி எனஃப். நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஏன் அப்படின்னா நான் போதுமான அளவுக்கு படிக்கல. ஸோ நான் படிக்காததுனால நான் வந்து ஃபெயில் ஆனேன். ஸோ அப்போ அது நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே வந்து குறிக்கிறதுனால அது வந்து ஒரு இன்ட்ரென்சிக். ஸோ அது வந்து ஒரு இன்டர்னலாக சுயமாக இருக்கக்கூடிய ஒரு காரணம். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் ஆப்ஷன் ஐ டிடன்ட் கெட் குட் மார்க்ஸ் பிகாஸ் த டீச்சர் வாஸ் பயாஸ்டு. அந்த டீச்சர் வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்காங்க, பயாஸ்டாக இருக்காங்க, ஒரு தலை சார்பாக இருக்காங்க. அப்படி அந்த டீச்சரை காரணப்படுத்தி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் அட்ரிபியூஷன், எக்ஸ்டர்னல் ரீசன். ஸோ ஆப்ஷன் 4 வராது. ஸோ கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 3. Next question number 6, which of the following is an example of a question that requires students to reflect their own thinking. கீழே கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸில் எது வந்து குழந்தைங்கிட்ட அவங்களோட திங்கிங்கை அவங்களே வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கிற ஒரு கொஸ்டினுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும்னு சொல்லிட்டு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு ஹேஸ் யுவர் திங்கிங் அபவுட் த யூஸ் ஆஃப் verbs changed since the beginning of the class. அதாவது இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வெப்ஸை வந்து அந்த வெப்ஸுன்னு சொல்கிறோம்ல அந்த கிராமரில் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதில், அதை யூஸ் பண்ணுறதில் உங்களோட திங்கிங் வந்து எப்படி இருந்திருக்கு, அவங்களோட திங்கிங் அதை பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைங்க அவங்க இந்த கொஸ்டின் மூலிமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதில் இருந்து அவங்களோட திங்கிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவங்களே எடுத்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஓன் திங்கிங்கில் அவங்கள வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கம் வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வந்து பாசிட்டிவாக இருக்குது. ரிமைனிங் பார்த்துடலாம். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் இன் ஏ சென்டென்ஸ். நவுன்ஸுக்கும் வேர்ப்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத சொல்கிறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு இதை படித்ததை தான் சொல்லுவாங்களே தவிர இதில் அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் கிடையாது. ஒரு டெஃபினிஷன் படிச்சிருப்பாங்க, அது அப்படியே அவங்க வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 வந்து வராது. ஆப்ஷன் 3, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் எ வெர்ப். இதுவுமே வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு லிமிட்டட் தான், ஒரு லிமிட்டட் ஆன்சராக தான் இருக்கும். ஏன்னா ஒரு டெஃபினிஷன் படிச்சிருப்பாங்க, அது அப்படியே வந்து சொல்லிடுவாங்களே தவிர இதில் அவங்களோட திங்கிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அது அவங்களால ரெஃப்ளெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் 3யும் வராது. லாஸ்ட் ஒன், ஹவு டு யூ சேஞ்ச் எ வெர்ப் டு த ப்ரெசன்ட் டென்ஸ். ஒரு வெர்பை வந்து எப்படி ப்ரெசன்ட் டென்ஸாக மாற்றுவீங்க அப்படின்றது. ஸோ இதுவுமே வந்து அவங்க வந்து ஈஸியாக மாற்றிடுவாங்க. ஸோ இதில் அவங்களோட திங்கிங் ப்ராசஸை பற்றி அவங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு இந்த கொஸ்டினில் இருக்குமானா இருக்காது. ஸோ எந்த கொஸ்டினில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஓன் திங்கிங் ப்ராசஸே வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு ஹேஸ் யுவர் திங்கிங் அபவுட் த யூஸ் ஆஃப் வெர்ப்ஸ் சேஞ்ச்டு சின்ஸ் த பிகினிங் ஆஃப் த கிளாஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 1. செகண்ட் கொஸ்டின் நம்பர் 7, read the following statements and choose the correct option. ஒரு நம்ம ஆல்ரெடி பேப்பர் 2ல் பார்த்த மாதிரி ஒரு அசர்ஷன் ரீசன். இதில் அசர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட் எ வெரி இயர்லி ஏஜ்
girls in most cultures across the world choose dolls as toys while boys prefer to play with cars. ஸோ நம்ம வேர்ல்டு அளவில் நம்ம வந்து எல்லா கல்ச்சர்ஸ்லையும் பார்த்துட்டோம் அப்படின்னா இயர்லி ஏஜில் ஸ்டார்டிங்கில் குழந்தைங்க வந்து பொம்மை, அதாவது டால் பொம்மை, அந்த ஒரு பார்பிக்கல் அந்த மாதிரியான ஒரு டாலை வச்சு விளையாடுறது. பசங்க எல்லாருமே இந்த கார் அந்த மாதிரியான ஒரு ட்ரக்ஸ், மினி ட்ரக்ஸ் அந்த மாதிரி வச்சு விளையாடுறது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிக்கோ அதை தான் விளையாடுறாங்க. ஸோ நம்மளே வந்து சின்ன குழந்தையில பார்க்கும்போது கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த கிச்சன் விளையாட்டு விளையாடுறது இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது கேர்ள்ஸ் வந்து டால்ஸ் வச்சு தான் விளையாடுறது, பாய்ஸ் வந்து கார்ஸை வச்சு தான் விளையாடுறது, அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஏ. நெக்ஸ்ட்டு ஏன் அப்படி சொல்கிறாங்க அதுக்கு, பிகாஸ் children organize information about what is considered appropriate for a boy or a girl on the basis of what a particular culture expects and behave accordingly. ஸோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கப்படுதோ, என்ன வழிமுறைகள் இருக்கோ அந்த கல்ச்சரில், ஸோ அதை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டேஜில் அந்த மாதிரியான ஒரு புரிதல் இருக்குமானா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு அந்த செட் ஆஃப் ஏஜில் வந்து அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது குழந்தைங்க அந்த ஸ்டேஜில், ஸோ நம்மகிட்ட இதில் இருந்து தான் ஒரு 6 வயசு குழந்தை இருக்குது, இல்லாட்டி ஒரு 3 வயசு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்மகிட்ட இருந்து இவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, இப்படி இருக்கணும் அப்படிலாம் தெரியுமான்னு தெரியுது. ஸோ அது வந்து ராங் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரீசனுமே வந்து ஃபால்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே தான் ஃபால்ஸாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ஃபால்ஸுன்றது ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்டு தப்பு, ரெண்டுமே கரெக்டாக ரீசன் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் அப்படிலாம் கிடையாது. குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து எந்த இதை வச்சு விளையாட பிடிக்குதோ அதை வச்சு விளையாடுவாங்க. ஸோ பெண் குழந்தைங்க பொம்மையை வச்சு தான் விளையாடணும், பசங்க வந்து காரை வச்சு தான் விளையாடுவாங்க அப்படின்ற டெஃபினிஷன்லாம் கிடையவே கிடையாது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 2, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. Again ஒரு assertion reason. Read the following statements and choose the correct option. Assertionல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா interaction with more knowledgeable others such as teachers and peers can provide the necessary support and guidance to help learners develop their understanding and skills. நம்ம வந்து நிறைய knowledgeable அறிவுள்ள இருக்கக்கூடியவங்க, நம்மளோட மூத்தவங்கள இருக்கக்கூடியவங்களோட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறது மூலிமா, உரையாடல் வச்சுக்கிறதுக்கு மூலியமா, எக்ஸாம்பிளாக வந்து டீச்சர்ஸ் கூடவோ இல்லாட்டி நம்மளோட கொஞ்சம் யங்கர்ஸாக இருக்கக்கூடியவங்கள வச்சுக்கிறது மூலயமா குழந்தைங்களுக்கு வந்து அந்த லேர்னிங், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து என்னாகும் அப்படின்னா டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான ஒரு சப்போர்ட், ஒரு ஹெல்ப், ஒரு வழிநடத்துகிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்ட். அக்கார்டிங் டு லிவ் விகோட்ஸ்கி இது வந்து கரெக்ட் தான். ஏன்னா இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்கிறது மூலியமாக அவங்களுக்கு வந்து இதாகும், ஸோ டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன் அப்படின்னா பிகாஸ் ரீசன் வந்து சோசியல் இன்ட்ராக்ஷன் இஸ் ஏ கீ காம்போனன்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். இதுவுமே கரெக்ட். ஏன்னா லிவ் விகோட்ஸ்கி சொல்லியிருக்காரு அந்த சோசியல் இன்ட்ராக்ஷன், சோசியோ கல்ச்சரல் இன்ட்ராக்ஷன் தியரியில் ஒரு ஸ்கேஃபோல்டிங் மூலமாக குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசனுமே கரெக்டு, ரெண்டுமே கரெக்டு. அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்க்குரிய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ போத் ஏ அண்டு ஆர் ஆர் ட்ரூ அண்டு ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. அக்கார்டிங் டு லிவ் விகோட்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டேட்ஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாங்குவேஜ், நம்மளோட மொழி வளர்ச்சி வந்து நம்மளோட சிந்தனை வளர்ச்சியை வந்து வசதிப்படுத்துது, ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நம்மளோட சோசியல் இன்ட்ராக்ஷன் மூலியமாக, ஸோ சோசியல் இன்ட்ராக்ஷன் மூலியமாக நமக்கு டெவலப் உருவாகுதுன்னு சொல்லும் பொழுது அந்த இன்ட்ராக்ஷன் மீன்ஸ் நம்ம லாங்குவேஜ் மூலியமாக தான் பேசுகிறோம், நம்மளோட மொழி மூலியமாக அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கு. ஸோ அந்த மொழி வழியாக வந்து நடக்கிறதுனால அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து நம்மளோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு லிவ் விகோட்ஸ்கி சொல்லியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். செகண்ட் ஒன், சோசியல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பட் நாட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து அவர் சொன்னதே கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தப்பு. தேர்ட் ஒன், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டேட்ஸ் எ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னா ஜீன் பைகட். ஸோ இதை யார் சொன்னாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணுதுன்னு சொன்னது ஜீன் பைகட். ஸோ தேர்டும் வராது.
லாஸ்ட் ஒன் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அட்வான்ஸ் இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் ஈச் அதர். ரெண்டுமே வந்து சுதந்திரமாக இருக்கக்கூடியது, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ரிலேட்டட் கிடையாது அப்படின்றது. ஸோ இது கிடையவே கிடையாது. அப்போ கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 1 வில் பி த answer. Next question number 10. At which level of Lawrence Kohlberg's moral reasoning do children typically believe that people should live up to the expectations of the society and behave in good ways? அதாவது நம்மளோட லாரன்ஸ் கோல்பர்க்கோட மோரல் தியரியில் பார்த்துருப்போம், லெவல்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் பார்க்கும்பொழுது ப்ரீ கன்வென்ஷனல் லெவல், கன்வென்ஷனல் லெவல், போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ப்ரீ கன்வென்ஷன் லெவல்னு பார்க்கும்பொழுது பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்து பண்ணுறது, இன்னொன்று வந்து எனக்காக நான் பண்ணேன்னா எனக்கு என்ன நடக்கும், டிட் ஃபார் டேட், அந்த மாதிரி அந்த 2 ஸ்டேஜ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா ப்ரீ கன்வென்ஷனில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்வென்ஷன் லெவலில் 2 ஸ்டேஜ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப்போடு இருக்கிறதுக்காக ஹியூமன் பீயிங், இங்கே குட்னு பார்த்தோன்னே ஸோ அது கன்வென்ஷனல் பீரியட்லேருந்து தான் வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா குட் பை குட் கேர்ள் ஓரியன்டேஷன், நம்ம சொசைட்டியில் ஒரு ரெகக்னேஷன் இருக்கிறதுக்காக நம்ம நல்ல பையனாக நடந்துக்கிறதுக்காக அது ஒன்று. இன்னொரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா கன்வென்ஷனல் பீரியடில் நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய லாஸ் அண்ட் ரூல்ஸை வந்து நம்ம மதித்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக வந்து நடந்துக்கக்கூடியது. ஸோ அதுவுமே வந்து எங்கே வரும் அப்படின்னா கன்வென்ஷன் லெவலில் தான் வரும். போஸ்ட் கன்வென்ஷனில் என்ன வரும் அப்படின்னா இப்போ நம்ம சொசைட்டியில் லாஸ் இருக்குது, அதை நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய லாஸ் அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து மக்களோட தேவையை பூர்த்தி பண்ணலை அப்படின்னா அதை வந்து நம்ம மாற்றம் செய்யலாம். அது ஒரு ஸ்டேஜ். இன்னொரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம ஒரு எத்திக்ஸோட, நம்ம ஒரு யூனிவர்சல் பிரின்சிபலோடு நம்ம அக்செப்ட் பண்ணி வாழ்கிறது, ஒரு ஹியூமனிட்டியோட எக்ஸாம்பிளாக வந்து ஒரு எல்லார்ட்டையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இது பண்ணிக்கிறது, எல்லாருக்குமே வந்து ரைட்ஸ் இருக்குது, எல்லோரும் சமம், அந்த மாதிரியான ஒரு புரிஞ்சு நடந்துக்கிறது, அந்த ஒரு யூனிவர்சிட்டி அந்த ஸ்டேஜுமே வந்து லாஸ்ட் போஸ்ட் கன்வென்ஷனில் வரக்கூடியது. ஸோ இதான் வந்து இந்த லெவலில் வரக்கூடிய ஒவ்வொரு லெவலில் இருக்கக்கூடிய டூ ஸ்டேஜஸ். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா live up to the expectations of the society and behave in good ways. நம்ம அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய லாஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பொறுத்து அதுபடி நம்ம நடந்துக்கொள்ளணும், நல்ல வழியாக நல்ல சுச்சுவேஷனாக வந்து இருக்கணும் அப்படின்றது. ஸோ இது எந்த ஸ்டேஜில் எந்த லெவலில் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்வென்ஷனல் லெவலில் தான் வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 4 வில் பி த answer. Next question number 11. Which of the following is an effective method to enhance problem solving skills in children? குழந்தைங்கிட்ட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை கொண்டுட்டு வரதில் கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் எது வந்து நல்ல எஃபெக்டிவான மெத்தடாக இருக்கும் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிவிங் தம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பிரெயின் ஸ்டோம் அண்ட் மேக் இன்ட்யூட்டிவ் கெஸஸ். அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறது பிரெயின் ஸ்டோமுக்காக. எதுக்காக அப்படின்னா இந்த மல்டிபிள் வேஸ் ஆஃப் திங்கிங், ஒரு டைவர்ஜென்ட் திங்கிங் இருக்கிறதுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கெஸ்ஸஸ் என்ன அப்படின்றதையும் யோசிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்குறது. ஸோ இது வந்து பாசிட்டிவானது. ஏன்னா அவங்கள அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லோட மெயின் இது என்ன அப்படின்னா அவங்க நிறைய யோசித்து அனலைஸ் பண்ணி அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் க்ரியேட்டிவ் திங்கிங் வர்றதான். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஆப்டாக இருக்கும். ரிமைனிங் பார்த்துக்கலாம் டிஸ்கரேஜிங் இண்டிபெண்ட் திங்கிங் அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் டிக்ளரேட்டிவ் நாலேஜ். ஃபஸ்ட்டு இதிலே கொடுத்துருக்காங்க டிஸ்கரேஜ் இண்டிபெண்ட் திங்கிங். குழந்தைங்கள சுதந்திரமாக யோசிக்கவே விடக்கூடாது, அது வந்து இது வரவே வராது. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல அவங்கள யோசிக்க வைக்கணும், டைவர்ஜென்ட்டாக யோசிக்க வைக்கணும். ஸோ அப்போ அதில் வந்து அவங்களோட இண்டிபெண்ட் திங்கிங்கை டிஸ்கரேஜ் பண்ணுறதுன்றது ஃபுல்லாக வந்து நெகட்டிவ். ஸோ ஆப்ஷன் 2 வராது. தேர்ட் ஆப்ஷன் என்கரேஜிங் தெம் டு அவாய்ட் டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ். கஷ்டமான ப்ராப்ளம்ஸை வந்து அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஊக்குவிக்கிறது. ஸோ அதை பண்ணவே கூடாது. என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை சால்வ் பண்ணுறது, அவங்களால அது வந்து சரியான ஆன்சர் வருதோ இல்லையோ அதை சால்வ் பண்ணுறதுக்காகவது அவங்கள வந்து நம்ம ட்ரை பண்ண வைக்கணுமே தவிர அதிலேருந்து அவங்களுக்கு கிவ் அப் பண்ண சொல்கிறது கூடவே கூடாது. ஸோ ஆப்ஷன் 3யும் வராது. லாஸ்ட் ஒன் ப்ரொவைடிங் தம் வித் ரெடிமேட் சொல்யூஷன் டு ப்ராப்ளம். நீங்களே ஒரு அஸ் எ டீச்சராக நீங்களே ஒரு சொல்யூஷனை வந்து அவங்களுக்கு கொடுத்துறது, ஒரு ரெடிமேட் சொல்யூஷன். ஸோ அதில் குழந்தைங்களோட அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அந்த டைவர்ஜென்ட் திங்கிங், க்ரியேட்டிவ் திங்கிங் வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ ஆப்ஷன் 4ம் வராது. ஸோ கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 வில் பி த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படின்னா நம்மளோட அனுபவம் மூலியமாக நம்ம ஒரு இதோட கற்றுக்கக்கூடியது. ஸோ அப்படி அதில் பார்க்கும்பொழுது எதில் வந்து அது முக்கியமாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்ஷன்ஸ் வந்து லேர்னிங் அஸ் எ ப்ராடக்ட் ரதர் தென் எ ப்ராசஸ். அது ஒரு ப்ராசஸாக இல்லாமல் ஒரு பொருளாக ஒரு ப்ராடக்டாக இருக்குது அப்படின்றது. ஸோ அது வந்து வராது. செகண்ட் ஒன் கண்ட்ரோல் ஆஃப் டீச்சர் வந்து லேர்னிங் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைங்களோட கற்றலில்
டீச்சரோட ஒரு கண்ட்ரோலில் அதை வந்து அவங்க டீச்சரோட கண்ட்ரோல் அந்த கட்டுப்பாடை தான் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் சொல்லுது அப்படின்றது. ஸோ இது கரெக்டாக வரவே வராது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கில் குழந்தைங்க நல்லா இன்வால்வ் ஆவாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும், அவங்களோட க்ரியேட்டிவ் நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது செகண்ட் இது வராது. தேர்ட் ஆப்ஷன் ரோல் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் லேர்னிங். நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ரிவார்ட்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரியானது. ஸோ அதுவுமே வராது. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படின்றது அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தேர்ட் ஆப்ஷனும் வராது. லாஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அதில் பார்க்கும்பொழுது அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஷியல் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களோட திங்கிங் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, அவங்க பிடிச்ச விஷயத்தை அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் இது. ஸோ கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 வில் பி த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13, ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அசர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டீச்சர் ஷுட் கிரியேட் எ மீனிங்ஃபுல் என்விரான்மெண்ட் விச் சீக்ஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆல் சில்ட்ரன். டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து இது பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். எந்த மாதிரி அப்படின்னா, குழந்தைங்களோட என்கேஜ்மெண்ட், அவங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேட் எல்லாத்துமே வந்து இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, ஆல் சில்ட்ரன் ஆர் இன்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட்டட் டு லேர்ன் அண்ட் ஆர் கேப்பபிள் ஆஃப் லேர்னிங். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவான ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கும். எல்லாருமே வந்து நேச்சுரலாக வந்து கற்றுக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தப்படுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. டீச்சர் வந்து ஒரு மீனிங்ஃபுல் என்விரான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படி விச் சீக்ஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், அதாவது குழந்தைங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கக்கூடிய ஒரு மீனிங்ஃபுல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட்டட் டு லேர்ன், அந்த லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஊக்கம் வந்து குழந்தைங்களுக்கு நேச்சராகவே இருக்குது, அவங்களால கற்றுக்க முடியும் அப்படின்றது. ஸோ ரீசனுமே வந்து கரெக்டு. ஸோ 2மே கரெக்ட். அந்த 2மே வந்து ரீசன் அப்படி இருக்கிறதுனால ஆப்ஷன் வந்து போத் ஏ அண்டு ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ கொஸ்டின் நம்பர் 13க்கு வந்து ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ராசஸ் டஸ் நாட் கண்ட்ரிபியூட் டு த கோர்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நாட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எது வந்து கோர்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் வராது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் எது அப்படின்றது ஃபஸ்ட் ஆப்ஷன் டீகன்டெக்ஸ்டுவலேஷன். ஒரு கோர்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் வந்து கான்டெக்ஸ்டுவலேஷனே இல்லாமல், கான்டெக்ஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த கான்டெக்ஸ்ட் அந்த ரியல் ஒரு லைஃப் மாதிரியே, ஒரு ரியல் எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ அதை வந்து டீகன்டெக்ஸ்டுவலைசேஷன் கொண்டுட்டு வர்றது அது வந்து கரெக்டாக இருக்காது. ஆர்கனைசேஷன், இப்போ நம்ம என்ன இது கொடுக்க போகிறோம், எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் சரி, லேர்னிங் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, அதை ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ அது வரும். கேட்டகரைசேஷன், எந்தெந்த மாதிரியான கேட்டகரிஸ்குள்ளே கொண்டுட்டு வரணும், ஒவ்வொரு லெவலுக்காக இருந்தாலும் சரி, ஸ்டேஜஸ்க்காக இருந்தாலும் சரி, அதை கேட்டகரைஸ் பண்ணுறது. லாஸ்ட் ஒன் கான்செப்டுவலைசேஷன். கான்செப்ட்ஸ், நம்ம என்னென்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் கொடுக்கணும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன மாதிரியானது, செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன மாதிரியானது, அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் கொடுக்குறது. ஸோ இதில் வந்து நம்ம கண்டெக்ஸ்டுவலைசேஷனும் இருக்கணும். நம்மளோட ரியல் லைஃப், அந்த ரியல் இதுவுமே வந்து நம்மளோட ரியல் சுச்சுவேஷன்ஸுமே இன்க்ளூட் ஆகணும். அதில் டீகன்டெக்ஸ்டுவலைசேஷன் இருக்கக்கூடாது. அது வந்து கோர்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் வரவே வராது. ஸோ கொஸ்டின் நம்பர் 14க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஆப்ஷன் நம்பர் 1 வில் பி த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ கிராஸ் மோட்டார் ஸ்கில். ஸோ இந்த கிராஸ் மோட்டார் ஸ்கில்னால் என்ன, ஃபைன் மோட்டார் ஸ்கில்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்றது நம்மளோட மசில்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதில் பார்க்கும்பொழுது நம்மளோட ரன்னிங்கை, இப்போ வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்னு பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த தவழ்கிறது, எந்திச்சு நிற்க ட்ரை பண்ணுறது, ஒரு பொருளை வந்து அதுக்கப்புறம் வந்து கையை காலை வந்து ஆட்டுறது, ஓட ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியான சொல்கிறது. இதே பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு அத்லட்டிக் ஓடுறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் பண்ணுறது, பைசைக்கிள் காலை வந்து இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மளோட மசில்ஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கிராஸ் மோட்டார் ஸ்கில். அதே வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்குது. ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ
நம்மளோட ஃபிங்கர்ஸை வந்து யூஸ் பண்ணி ஃபைன் மோட்டார் அப்படின்றப்ப நம்மளோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி வர்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எழுதுறது, ட்ராயிங் பண்ணுறது, கட் பண்ணுறது, ஸோ கரெக்டாக அந்த ட்ரா மேலே லைன் மேலே ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரியான நம்மளோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி அந்த இது பண்ணுறது வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து கீழே கொடுத்துருக்குற 4 ஆப்ஷனில் கிராஸ் மோட்டார் ஸ்கில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் கட்டிங் அலாங் த அவுட்லைன் ஆஃப் எ பிக் ரெக்டாங்கிள் ஆன் எ பேப்பர். ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய பெரிய ரெக்டாங்கிளோட அவுட்லைனை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை நம்ம கட் பண்ணும்பொழுது எதை ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி விரலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில். ஸோ ஆப்ஷன் 1 வராது. செகண்ட் ஒன் நிட்டிங். இந்த நம்ம வந்து பின்னுறது, இந்த ஸ்வெட்டர் பின்னுறது, அந்த மாதிரியான கையில் வந்து பின்னுறது. ஸோ அதுவுமே வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்வோம். நம்மளோட ஃபிங்கர்ஸ் தான் ஃபுல் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அதுவுமே ஃபைன் மோட்டார் ஸ்கில் தான். ஸோ செகண்ட் ஆப்ஷனும் வராது. தேர்ட் ஒன் ஸ்விம்மிங். ஸோ இந்த ஸ்விம்மிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளோட மசில்ஸ் ஓவரால் நம்மளோட பாடி மசில்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். நம்ம அந்த கையை வந்து அசைக்கிறது, நம்மளோட காலை அசைக்கிறது, இந்த மாதிரியான நம்மளோட ஓவரால் மசில்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்லோட இருக்கக்கூடியது. லாஸ்ட் ஒன் கட்டிங் அலாங் த அவுட்லைன் ஆஃப் எ சர்க்கிள் ஆன் எ பேப்பர். ஒரு பேப்பரில் வரைஞ்சிருக்கக்கூடிய சர்க்கிளோட அவுட்லைனை கட் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதுவுமே நம்ம வந்து நம்மளோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி செய்கிறது. நம்மளோட ஃபிங்கர் தான் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது லாஸ்ட் ஆப்ஷனே வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில். ஸோ இதுவும் வராது. ஸோ கிராஸ் மோட்டார் ஸ்கில் அப்படின்னு வர்றப்போ அது வந்து ஸ்விம்மிங். So question number 15 answer will be option 3. Next question number 16. Physical growth and development follow the dash and dash principles of development. நம்ம ஆல்ரெடி வந்து சிடிபியில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து நம்ம நிறைய பிரின்சிபல்ஸ் பார்த்துருப்போம். ஸோ கீழே இங்கே 4 பிரின்சிபல்ஸில் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ஆப்டாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றது சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், இன்டகிரேஷன் அப்படின்றது காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள். ஸோ இந்த மாதிரியான பிரின்சிபல் இருக்குமா அப்படின்னா இது வந்து இருக்காது. ஸோ இந்த ரெண்டுமே வராது. டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன் அப்படின்றது வராது. கண்டினியூட்டி அந்த மாதிரி இது வேணால் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வராது. லாஸ்ட் ஒன் பாருங்கள், செஃப்லோகார்டுவல், இன்னொன்று ப்ராக்சிமோடஸ்டியல். ஸோ இது ரெண்டுமே பார்த்துருப்போம். இது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு க்ரோத்தும் சொல்லியிருக்காங்க, டெவலப்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரோத் அப்படின்றது நம்மளோட குவான்டிட்டி ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். நம்மளோட ஃபிசிக்கல் க்ரோத்து வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதில் வந்து செஃப்லோகார்டியல் அப்படின்றது டாப் டவுன். நம்மளோட ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெட்டு வந்து வளர்ச்சி அடையும், நம்மளோட தலை வளர்ச்சி அடையும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஒவ்வொரு தலைக்கு கீழே ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வரும். ஸோ அது வந்து டாப் டவுன். இது வந்து கரெக்டு. செகண்ட் ஒன் ப்ராக்சிமோடஸ்டியல். ப்ராக்சிமோடஸ்டியல் அப்படின்றது என்னென்னா இன்னர் டு அவுட்டர். நம்மளோட பாடியில் ஒரு சென்டர் பார்ட் வந்து டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்மளோட அதர் அவுட்டர் பார்ட்ஸ் டெவலப் ஆகுறது. எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்பைனல் கார்டு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அசைக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அசைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு பொருளை அதை கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறது. ஸோ இது இன்னர் டு அவுட்டர். ஸோ க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் செஃப்லோகார்டியல் டாப் டவுன், ப்ராக்சிமோடஸ்டியல் இன்னர் டு அவுட்டர். ஸோ இது வந்து கரெக்டான பிரின்சிபிள். ஸோ கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆன்சர் will be option 3. Next question number 17. In early childhood, growth dash and thinking is dash, while in middle childhood growth and dash and thinking is. அதாவது இயர்லி சைல்ட்ஹுட்டில் இருக்கும்போது க்ரோத்தும் திங்கிங்கும் எப்படி இருக்குது, மிடில் சைல்ட்ஹுட்டில் இருக்கும்பொழுது க்ரோத்தும் திங்கிங்கும் எப்படி இருக்குது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இயர்லி சைல்ட்ஹுட்டில் வந்து க்ரோத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இயர்லி ஸ்டேஜில் வளர்ச்சி அப்படின்றது நல்ல ஒரு ஸ்டெடியாக இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி தான். அடுத்து தான் அவங்களுக்கு போக போக அந்த வளர்ச்சி அப்படின்றது இதாகும். அப்படி பார்க்கும்பொழுது இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னா இயர்லி சைல்ட்ஹுட் அப்படின்றது 2 to 6 இயர்ஸ் பார்த்துருக்கோம். பெடகாகி அதாவது ஜீன் பைக்கட்டோட அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் இதில் பார்க்கும்பொழுது இயர்லி சைல்ட்ஹுட் வந்து நமக்கு ஸ்டேஜ் வந்து அந்த ஏஜ் இது வந்து 2 to 6 இயர்ஸ். ஸோ அந்த 2 to 6 இயர்ஸ் பார்க்கும்பொழுது அதில் வந்து அவங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த ஈகோ சென்ட்ரிக் வந்து இருக்கும். ஸோ அந்த இயர்லி சைல்ட்ஹுட்டில் க்ரோத் வந்து அவங்களுக்கு ஸ்டெடியாக இருக்கும், அந்த ஒரு ஸ்ட்ராங் இது வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திங்கிங் வந்து ஈகோ சென்ட்ரிக் வந்து இருக்கும். ஸோ சம்வாட் ஈகோ சென்ட்ரிக். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் பார்க்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டெடி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒன் இயர்லி சைல்ட்ஹுட்டில் க்ரோத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து திங்கிங் வந்து சம்வாட் ஈகோ சென்ட்ரிக்னு சொல்லியிருக்கோம். ஸோ சம்வாட் ஈகோ சென்ட்ரிக் அப்படின்றது செகண்டாக இருக்கிறது. செகண்ட் ஆப்ஷன்லையும்
தேர்ட் ஆப்ஷன்லையும் நடுவில் அந்த திங்கிங்கை வந்து சம் ஈகோசென்ட்ரிக்னு மென்ஷன் பண்ணுது. ஸோ இதில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்லோ இயர்லி சைல்ட்ஹுட்டில் க்ரோத் வந்து கம்மியாலாம் இருக்காது, அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 வந்து வராது. தேர்ட் ஆப்ஷனில் பார்க்கும்பொழுது க்ரோத் வந்து ஸ்டெடியாக இருக்கும். திங்கிங் வந்து சம்வாட் ஈகோசென்ட்ரிக், அந்த பீரியடில் கொஞ்சம் ஈகோசென்ட்ரிக் அவங்களுக்கு இருக்கும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், மிடில் சைல்ட்ஹுட்டில் க்ரோத் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் இதாகும். ஏன்னா நமக்கு வளர வளர அந்த ஒரு நம்மளோட ஃபிசிக்கல் இது வந்து கொஞ்சம் இதாகும். ஸோ அப்போ அந்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து அண்ட் திங்கிங் இஸ் அந்த மிடில் சைல்டு அப்படின்றப்ப அந்த கன்வென்ஷன் அந்த நம்ம இந்த சென்சாரி மோட்டார் ப்ரீ ஆப்ரேஷனல் கான்க்ரீட் ஆப்ரேஷனல் பார்க்கும்பொழுது அந்த கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அந்த கிட்ட வந்து இந்த மிடில் சைல்ட்ஹுட் வரும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த லாஜிக் திங்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி பார்க்கும்பொழுது மிடில் சைல்ட்ஹுட்டில் என்னாகும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு திங்கிங் வந்து என்னாகும் அப்படின்னா லாஜிக்கலாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே ஆப்ஷனில் லாஸ்ட் திங்கிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது கொஸ்டினில். ஸோ இங்கே ஆப்ஷனில் லாஸ்ட் எங்கேயாவது லாஜிக்கல் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்லேயும் தேர்ட் ஆப்ஷன்லேயும் தான் லாஜிக்கல் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஆப்ஷன் வராதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். தேர்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் லாஜிக்கல் இருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 வில் பி த ஆன்சர். ஸோ இயர்லி சைல்ட்ஹுட்டில் க்ரோத் வந்து அவங்களுக்கு ஸ்டெடியாக இருக்கும். திங்கிங் வந்து சம்வாட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈகோசென்ட்ரிக்காக இருக்கும். அதே மாதிரி மிடில் சைல்ட்ஹுட்டில் க்ரோத் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கம்மியாகும், அந்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறையும், அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நின்று கொஞ்சம் குறையும். ஸோ மிடில் சைல்ட்ஹுட்டில் வந்து க்ரோத் வந்து ஸ்லோவாகும். அடுத்து திங்கிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 3. Next question number 18. One of the main characteristics of pre-operational thought according to Jean Bigert is which refers to the tendency to focus on one aspect of a situation and neglect others. நம்ம ஜீன் பைகர்ட்டோட நம்ம ஸ்டேஜஸ் வந்து பார்த்துருப்போம், ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் என்னென்ன இதுன்னு பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து சென்சாரி மோட்டாருக்கு என்ன ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனலுக்கு என்ன ஸ்டேஜ், கான்க்ரீட் ஆப்ரேஷனலுக்கு என்ன ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்ரேஷனுக்கு என்ன ஸ்டேஜ்னு பார்த்துருப்போம். ஸோ ப்ரீ ஆப்ரேஷனில் வந்து 2 to 6 இயர்ஸ்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அனிமிஸ்டிக் திங்கிங், இர்ரிவர்சிபிலிட்டி திங்கிங், சென்ட்ரேஷன், சீரியேஷன், ஸோ ஈகோசென்ட்ரிக்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து குழந்தைங்க வந்து ஒன் அஸ்பெக்ட் ஆஃப் ஏ சுச்சுவேஷன், அவங்க ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் அவங்க வந்து ஃபோக்கஸாக இருப்பாங்க, மற்றதை வந்து கண்டுக்கிட மாட்டாங்க. நெக்லெக்ட் அதர்ஸை வந்து அவங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, அதை வந்து தவிர்த்துடுவாங்க. ஸோ ஒரு இதில் மட்டும் சென்ட்ராக ஒரு கான்சென்ட்ரேட்டோட அந்த ஒரு இதை மட்டும் ஃபோக்கஸாக இருக்கிறது அப்படின்றத நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டு வீடியோ கிளாஸஸ்லையுமே சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கு நேம் வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரேஷன். ஸோ இந்த டிரான்ஸ்ட்ரக்ஷன், காசேஷன், டீசென்ட்ரேஷன் அதெல்லாம் கிடையாது. ஸோ சென்ட்ரேஷன், ஏன்னா ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க, மற்றதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து அந்த ஒரு ஈகோ சென்ட்ரிக் மாதிரி அந்த ஒரு சென்ட்ரேஷன் வந்து இருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் 18க்கு ஆன்சர் ஆப்ஷன் 3 வில் பி த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. வாட் இஸ் த மெயின் கோல் ஆஃப் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்? ஸோ கொஸ்டின் வந்து அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கோட மெயின் கோல் என்ன அப்படின்றது. ஸோ இந்த அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வைக்கக்கூடிய ஒரு அசஸ்மெண்ட் ப்ராசஸ். குழந்தைங்களோட லேர்னிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸோட இதுதான் இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டோட இன்னொரு நேம் தான் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். ஸோ அப்போ அந்த அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கோட கோலும் அதே தான். இது குழந்தைங்கிட்ட அந்த ஆன்கோயிங் ப்ராசஸ் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு சின்ன அசஸ்மெண்ட் மாதிரி ஒரு இது மாதிரி வச்சு குழந்தைங்களுக்கு உடனடியாக ஒரு ஃபீட்பேக் வந்து நம்ம கொடுக்குறது, அவங்களோட லேர்னிங் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணப்படக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டு கம்பேர் ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் டு எ ஸ்டாண்டர்ட் ஆர் பெஞ்ச் மார்க், ஒரு ஸ்டாண்டர்டுக்கோ ஒரு ஸ்டாண்டர்டோடையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு இப்போ கட் ஆஃப் உடைய வந்து ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது. ஸோ இது வந்து வராது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கில். செகண்ட் ஒன் டு ஐடென்டிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கேன் கேட்டகரைஸ்டு அஸ் ஸ்லோ லேர்னர்ஸாக அந்த கம்மியாக படிக்கிறவங்க அப்படின்றத வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கோட கோல். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராங். ஏன்னா இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறது, லேபிள் பண்ணுறது, அவங்கள வந்து இக்னோர் பண்ணுறது இதெல்லாம் வரவே கூடாது. தேர்ட் ஒன் டு எவாலுவேட் ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அசைன் கிரேட்ஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத
பார்த்து அதுக்கு வந்து கிரேட்ஸ் வந்து நம்ம அசைன் பண்ணுறது. ஸோ இது வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் வராது. ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்னாலே ஆன்கோயிங் ப்ராசஸ், கிளாஸோட ஆன்கோயிங் ப்ராசஸில் ஒரு சின்ன எவாலுவேஷன் மாதிரி வச்சு அதில் வந்து உடனடியாக குழந்தைங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் மாதிரி நம்ம கொடுத்து அவங்களோட லேர்னிங் எப்படி இருக்குது, அதை வந்து எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றது அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கு. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, டு ப்ரொவைட் ஃபீட்பேக் டு ஸ்டூடெண்ட்ஸ் தட் கேன் பி யூஸ்டு டு இம்ப்ரூவ் தியர் லேர்னிங். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்குது அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கோட மீனிங்கோட ரிலேட் ஆகிற மாதிரி. ஸோ கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20, அட் விச் ஏஜ் can children engage in word play and like jokes and riddles that involve a play on words? ஸோ எந்த ஏஜில் குழந்தைங்களுக்கு வந்து அந்த வேர்டு எழுத்து விளையாட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஜோக்கோ இல்லாட்டி ஏதாவது நம்ம இந்த மாதிரி பிக்சர்ஸ் போட்டு அதில் வேர்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி எழுதுறது, அந்த மாதிரியான எழுத்துக்களில் வந்து விளையாடுற அந்த ஒரு எந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைங்க இன்வால்வ் ஆக முடியும் அப்படின்றது. ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறது 7 years, 12 years, 1 year, 3 years. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் பார்க்கும்பொழுது 2 to 6 or 7, ஒரு மேக்ஸிமம் ஒரு அப்ராக்சிமேட்டில் 2 to 6 or 3 to 7 அந்த ஏஜில் வந்து ஸ்டேஜில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த சிம்பிள் வைஸ் வந்து கற்றுக்கக்கூடிய அந்த இது வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு இது வந்து இருக்கும். ஸோ அப்போது அந்த ஒரு 2 to 6 and 3 to 7 years அப்படி வரும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அந்த 7 வயசு அந்த ஸ்டேஜில் வந்து அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அந்த சிம்பிள் வாய்ஸ், அந்த சிம்பிள்ஸ் மூலயமா அவங்க வந்து அந்த ப்ளே மூலயமா கற்றுக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். அதில் அவங்க வந்து என்கேஜ் ஆவாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 20க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, ஆப்ஷன் 1 will be the ஆன்சர் 7 years. ஏன்னா அந்த ஸ்டேஜில் அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், சிம்பிள் வைஸ் அந்த இது வந்து அவங்களுக்கு வர்றதுனால 7 years அப்படின்றது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21, கார்ல் கில்லிகன் has critiqued Goldberg's theory of moral development. இதை நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் வந்து இதே மாதிரி பேஸ்டு கொஸ்டின் வந்து நம்ம பேப்பர் 2 கொஸ்டின் டிஸ்கஷன்லேயும் பார்த்துருப்போம். அந்த எதுக்கு வந்து எதை சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் வந்து அந்த ஜெண்டர் இதை வந்து சொல்லாமல் விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த இது கிரிட்டிகேட் பண்ணாங்க, எதுக்காக விமர்சனம் பண்ணாங்கன்றது ஆப்ஷன்ஸ் வந்து ஃபார் யூஸிங் கேஸ் ஸ்டடி அஸ் த ரிசர்ச் மெத்தட், கேஸ் ஸ்டடியை வந்து யூஸ் பண்ணதுனால. ஸோ அதை வந்து அவங்க சொல்லவே இல்லை. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கும்போது ஜெண்டர் டிஃப்ரென்சஸை வச்சு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் செகண்ட் ஒன் ஃப்ரம் ஏ சோசியல் காக்னேட்டிவ் பர்ஸ்பெக்டிவில் இருந்து அந்த ஒரு இதிலேருந்து சொன்னது. ஸோ அதுலுமே வந்து கிடையாது. தேர்ட் ஒன் ஃப்ரம் ஏ ஃபெமினிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ், அந்த ஃபெமினிஸ்ட் அந்த ஒரு மகளிர் அந்த இது சார்ந்து அந்த கண்ணோட்டத்தில் வந்து பார்த்துருப்பாங்க. ஏன் வந்து நீங்கள் அந்த பாலினம் இது பற்றி நீங்கள் அந்த இதை வந்து இது பண்ணலை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜெண்டர் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி செகண்ட் பேப்பர் டிஸ்கஷனில் வந்து பார்த்துருப்போம், நம்ம ப்ரீவியஸ் பேப்பர் டிஸ்கஷனில். ஸோ அப்போது அந்த சொல்லும்போது அந்த ஃபெமினிட் பெர்ஸ்பெக்டிவில் இருந்து தான் அவங்க வந்து அதை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆப்டாக இருக்கும். லாஸ்ட் ஒன் ஃபார் நாட் கிவிங் அடிக்வேட் இம்பார்ட்டன்ஸ் டு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் கொடுக்காது, அந்த பாரம்பரிய காரணிகள், மரபு காரணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால அதை வந்து விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அந்த மாதிரியான விமர்சனம் வந்து பண்ணலை. ஸோ அவங்க வந்து எதுக்கு விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் வந்து சொல்லலை அப்படின்றதுக்காக தான் கில்லிகன் வந்து கோல்பர்க்கோட தியரியிலே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் நம்பர் 3 ஃப்ரம் ஏ ஃபெமினிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ், அந்த கண்ணோட்டத்தில் இருந்து அவங்க அந்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22, while dash agencies of socialization are predominantly important in infancy, dash agencies of socialization also become important in early childhood. ஸோ இன்ஃபன்சியாக இருக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு எந்த ஏஜென்சி சோசியலைசேஷனில் எந்த ஏஜென்சிஸ் வந்து ப்ரிடாமினண்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது, எந்த ஏஜென்சி சோசியலைசேஷன் அந்த நம்ம நிறைய சொல்லியிருப்போம், சோசியலைசேஷன் வீடியோ கிளாஸஸில் சொல்லியிருப்போம், எது வந்து முக்கியமான ப்ரைமரி ஏஜென்சிஸ், எது வந்து செகண்டரி ஏஜென்சின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ அதில் வந்து இயர்லி சைல்ட்ஹுட்டில் குழந்தைங்களுக்கு எந்த சோசியலைசேஷன் ஏஜென்ட்ஸ் வந்து முக்கியமானது, இம்பார்ட்டண்டானதாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஸோ அதான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க.
இதில் பார்க்கும்பொழுது வரக்கூடியது 2 தான், ப்ரைமரி, செகண்டரி. ஸோ இதில் வந்து செகண்டரி, டெரிட்டரி அப்படிலாம் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் வராது. இருக்கிறது நமக்கு தேர்ட் அண்ட் ஃபோர்த்து மட்டும்தான். ஸோ இன்ஃபான்சி அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க, இயர்லி சைல்ட்ஹுட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்ஃபான்சி அப்படின்றது 0 to 2 years. இயர்லி சைல்ட்ஹுட் அப்படின்றது என்ன அப்படின்னா 2 to 6 years. அந்த 0 to 2 அப்படின்றப்போ குழந்தைங்க வந்து ஃபுல்லாகவே பேரண்ட்ஸோட ஃபேமிலியோட ஒரு கனெக்டோட தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த லேர்னிங் ப்ராசஸ், சோசியலைசேஷன் எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா ஃபேமிலி தான் நடக்கும். ஸோ அந்த ஃபேமிலி தான் நம்ம ஆல்ரெடி சோசியலைசேஷன்லுமே பார்த்துருப்போம். ஃபேமிலி வந்து ப்ரைமரி ஏஜென்ட்ஸ் ஆஃப் சோசியலைசேஷன். ப்ரைமரி ஏஜென்ட் வந்து ஃபேமிலி தான். ஸோ அடுத்து வர்ற செகண்டரி தான் என்ன அப்படின்னா அந்த 2 to 6 அப்படின்ற அந்த ஏஜில் வந்து வரும்பொழுது அவங்க வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது, பழகிறது, ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸோடையோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோடைய பழகிறது அப்படின்னு போகும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு செகண்டரி. அந்த பியர் குரூப் எல்லாருமே வரும்பொழுது அது வந்து அவங்களுக்கு ஒரு செகண்டரி ஸ்டேஜ், ஒரு செகண்டரி ஏஜென்ட் தான் குழந்தைங்களுக்கு 2 to 6 இயர்ஸில். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இன்ஃபான்ஸில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேமிலி வந்து ப்ரைமரி ஏஜென்ட்ஸ். இயர்லி சைல்ட்ஹுட்டில் அந்த 2 to 6 வந்து ஸ்கூலோ, மீடியாவோ, பியர்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ எல்லாருமே வந்து இயர்லி சைல்ட்ஹுட்டில் வர்றது எல்லாமே செகண்டரி ஏஜென்சிஸ். ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபான்சி பீரியடில் இருக்கக்கூடியது ஃபேமிலி. ஸோ அப்போ ஃபேமிலி வந்து ப்ரைமரி ஏஜென்சிஸ். ஸோ இன்ஃபான்ஸில் ப்ரைமரி ஏஜென்சிஸ் தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இயர்லி சைல்ட்ஹுட்டில் அவங்களுக்கு எது வந்து இம்பார்ட்டண்ட்டான சோசியலைசேஷன் ஏஜென்ட் அப்படின்னா செகண்டரி ஏஜென்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து செகண்டரி ஏஜென்ட்ஸ் வரும். ஸோ நமக்கு கொஸ்டின் நம்பர் 22க்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 3 வில் பி த ஆன்சர், ப்ரைமரி அண்ட் செகண்டரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23, டிஸ்கிராஃபியா. ஆல்ரெடி நம்ம வந்து சிடிபியில் சொல்லியிருப்போம் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், இந்த சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து டிஸ்கிராஃபியா அப்படின்றது என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ரைட்டிங் ரிலேட்டடான ப்ராசஸ். நமக்கு வந்து ரைட்டிங் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த டிஸ்கிராஃபியா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இது வந்து இந்த டிஸ்கிராஃபியா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சைக்காலஜிக்கல் டிஸார்டர் கேரக்டரைஸ்டு பை லேக் ஆஃப் அட்டென்ஷன் அண்ட் இம்பல்சிவ் பிஹேவியர். ஒரு அட்டென்ஷனில் வந்து குறைபாடு வர்றது அது வந்து டிஸ்கிராஃபியா கிடையாது, அது வந்து ஆட்டிசம். ஸோ செகண்ட் ஒன், ஸ்பீச் டிஸார்டர் கேரக்டரைஸ்டு பை ஸ்டட்டரிங் அண்டு எரர்ஸ் இன் ஆர்டிகுலேஷன். பேசுகிற வந்து சில பிரச்சனை வர்றது, திக்குறது, இது எல்லாமே வந்து ஸ்பீக்கில் வந்து வர்றது, அவங்களுக்கு ஸ்பீக்கிங்கில் வரக்கூடிய ஒரு அந்த பிரச்சனை. ஸோ இது வந்து டிஸ்கிராஃபியாவில் வராது. தேர்ட் ஒன், லோகோமோட்டார் டிஸார்டர் கேரக்டரைஸ்டு பை கிராஸ் மோட்டார் இம்பவர்மெண்ட். ஸோ இது வந்து நம்மளோட ஃபங்க்ஷன்ஸில், நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸில், இந்த மாதிரி நம்மளோட மோட்டார் ஃபங்க்ஷன்ஸில் வரக்கூடிய பிரச்சனைக்கு பேர் என்ன அப்படின்னா டிஸ்பிராக்சியா. டிஸ்கிராஃபியா கிடையாது, டிஸ்பிராக்சியா. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் வராது. லாஸ்ட் ஒன், நியூரோலாஜிக்கல் டிஸார்டர் கேரக்டரைஸ்டு பை ட்ரபிள் இன் ஃபார்மிங் லெட்டர்ஸ் அண்ட் ஷேப்ஸ். லெட்டர்ஸை ஃபார்ம் பண்ணுறது, அதை அந்த ஷேப்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இது வந்து ரைட்டிங்கோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், அந்த நியூராலஜிக்கலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 வில் பி த ஆன்சர். நம்ம இது ஆல்ரெடி நம்ம சிடிபி கிளாஸஸில் வந்து ஸ்டார்டிங் கிளாஸஸ்லையுமே வந்து ஒவ்வொரு சாப்டராக போடும்போது இதேமாரி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24, த அப்ரோச் டு எஜுகேட்டிங் கிஃப்டட் சில்ட்ரன் விச் மூவ்ஸ் தம் த்ரூ கரிக்குலம் அட் அன் அன்யூஷுவலி ரேபிட் பேஸ் இஸ் நோன் அஸ். இந்த மாதிரி நம்ம வந்து கிஃப்டட் சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய அந்த அப்ரோச் விச் மூவ்ஸ் தம் த்ரூ கரிக்குலமில் வந்து கரிக்குலம் மூலயமா நம்ம வந்து அன்யூஷுவலி ரேபிட் பேஸ், ஒரு எதிர்பாராத ஒரு வளர்ச்சி விதத்தில் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ், அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து இம்மர்ஷன், டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், என்ரிச்மெண்ட், அசலரேஷன். ஸோ இதில் பார்க்கும்போது இம்மர்ஷன் அப்படின்றது வராது, டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷனும் வராது. ஏன்னா டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது. அடுத்து என்ரிச்மெண்ட்டுமே வராது. லாஸ்ட் ஒன் அசலரேஷன் அப்படின்றது அது அவங்களோட அந்த பேஸோட அந்த ஸ்பீடோட சேர்ந்து நம்ம இது பண்ணுறது. ஸோ அந்த ஒரு ரேபிட் பேஸில் போகிறாங்க. ஸோ அந்த ரேபிட் பேஸில் இருக்கக்கூடிய
அந்த மாதிரியான கிஃப்டட் சில்ட்ரனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அப்ரோச், அந்த ரேபிட் பேஸை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 24க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ டிபிக்கல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் ஆட்டிசம்? ஆட்டிசம் குறைபாடு இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களோட டிபிக்கல் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத சொல்லி கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஹையர் லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதாவது கம்யூனிகேட் பண்ணுறதுல ஹையர் லெவலில் இருக்கக்கூடியவங்க அப்படின்றது. ஸோ அந்த ஆட்டிசம் சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி அந்த ஒரு அட்டென்ஷன் வந்து வைக்கிறது, அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒரு அட்டென்ஷன்ஸை இது பண்ணுறது, கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லாட்டி அவங்களோட பிஹேவியரில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதுதான் வந்து ஆட்டிசம். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறது வந்து அது வந்து ஆட்டிசமில் வராது. ஸோ ஆப்ஷன் 1 வந்து வராது. ஆப்ஷன் 1 வந்து வராது. செகண்ட் ஒன் சுப்பீரியர் எபிலிட்டி ஆஃப் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபிக்ஷன் ஃப்ரம் ஃபேக்ட். அந்த ஆல்ரெடி அந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஒரு இதில் அட்டென்ஷனே வந்து வைக்க முடியாத சமயத்தில் அதை எப்படி அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஆப்ஷன் 2வும் வராது. தேர்ட் ஒன் அட்வான்ஸ்டு சோஷியல் எமோஷனல் ரெசிப்ரோட்டி, ஒரு நல்ல ஒரு சோசியோ எமோஷனல் ரெசிப்ராசிட்டி வந்து இருக்கக்கூடியது. ஸோ அவங்களுக்கு அந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு அந்த அட்வான்ஸ்டு லெவல் இருக்குன்றது கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த அட்வான்ஸ்டு லெவல் சோசியோ எமோஷனல் வந்து இருக்காது. அவங்களுக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த ஒரு அட்டென்ஷன், அந்த அட்டென்டிவ் இது இருக்கிறது, பிஹேவியர் பிரச்சனை இருக்கிறதா. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரீக்வெண்ட் ரெப்படேட்டிவ் அண்டு ரெக்கரிங் பிஹேவியர், ஒரு இதை செய்கிறது திரும்ப திரும்ப வந்து செய்கிறது, அதுலேயே வந்து இதாக இருக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஆட்டிசம் குறைபாடு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 25க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 வில் பி த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26, டீச்சர்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் எது கரெக்டுன்னு சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் கரிக்குலம் அடாப்டேஷன்ஸ். ஸோ ஒரு கரிக்குலம் இருக்குது அப்படின்னா அதில் அவங்க சில அடாப்டேஷன்ஸ் வந்து கொண்டுட்டு வரணும், குழந்தைங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட எபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி கொண்டுட்டு வரணும். ஸோ இது வந்து கரெக்டு, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன் இன்கார்பரேட் டைவர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு விதமான எபிலிட்டிஸோட, இன்டெலிஜென்ஸோட, டிஃப்ரென்சஸோட இருக்கும் பொழுது அந்த டைவர்ஸ் பர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த மாதிரியான ஒரு டைவர்ஸான ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து அவங்க கொண்டுட்டு வர்றது, இன்கார்பரேட் பண்ணுறது கொண்டுட்டு வரணும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. எக்ஸாமின் தேர் ஓன் இம்ப்ளிசிட் பயஸ். அந்த டீச்சர்ஸ் அவங்களுக்கே வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணலாம், இல்லாட்டி அவங்கள பற்றின என்ன ஒரு கண்ணோட்டம் இருக்குது, என்ன மாதிரியான ஒரு இது இருக்குது அப்படின்ற அவங்களோட சொந்த இதையே அவங்க வந்து எக்ஸாமைன் பண்ணுறது. ஸோ அதுவுமே வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஃபால்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க திருத்திக்க முடியும். ஸோ அதனால் எக்ஸாமின் தேர் ஓன் இம்ப்ளிசிட் பயஸ்மே வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஆஸ் ஏ டீச்சராக. லாஸ்ட் ஒன் சி டைவர்சிட்டி அஸ் அன் அப்டாக்கிள். குழந்தைங்கிட்ட அந்த மாதிரி அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை வந்து நம்ம டைவர்சிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டைவர்சிட்டியை அப்டாக்கிளாக பார்க்குறது. ஸோ இந்த எந்த ஒரு டீச்சருமே குழந்தைங்கிட்ட இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் தடையாவையோ பிரச்சனையாவையோ வந்து பார்க்கக்கூடாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 4 வந்து வராது. ஸோ ஒரு டீச்சராக இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் கரிக்குலமில் அடாப்டேஷன்ஸ் கொண்டுட்டு வர்றது, ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமா டிஃப்ரென்ஷியேட் மெத்தட்ஸ் கொண்டுட்டு வர்றது, தான்ட்டே வந்து என்னென்ன மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சரி ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரியான இந்த 3 விஷயத்தையுமே வந்து டீச்சர் வந்து பண்ணலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 26க்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டோட ஆப்ஷன்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் 26க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27, வேரியபிலிட்டி இன் லேர்னிங் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். குழந்தைங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேரியபிலிட்டி, அந்த லேர்னிங் டிஃப்ரென்சஸ், அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், அது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத ஆப்ஷன்ஸில் கேட்டிருக்காங்க. ஷுட் பி சீன் அஸ் எ பேரியர் அண்டு ஹிண்ட்ரன்ஸ் டு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். இப்போ தான் சொன்னோம், குழந்தைங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேரியபிலிட்டி, அந்த டைவர்சிட்டிஸ், அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை வந்து தடையாகவோ பிரச்சனையாகவோ பார்க்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஒன் ஷுட் பி வேல்யூட் அண்ட் சீன் அஸ் எ ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹியூமன்
ஹியூமன் டைவர்சிட்டி. ஸோ அதை வந்து அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸஸை நம்ம மதிக்கணும். அது அவங்களோட ஒவ்வொரு குழந்தைங்களோட அவங்களோட இது மூலியமா வந்து பிரதிபலிக்கக்கூடியது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் 2 ஆப்டாக இருக்குது. தேர்ட் ஒன் ஷுட் பி இக்னோர்டு அண்ட் அட்டம்ஸ் ஷுட் பி மேட் டு பிரிங் யூனிஃபார்மிட்டி இன் லேர்னிங் ஸ்டைல்ஸ். ஸோ அதை வந்து அந்த குழந்தைங்களோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸை இக்னோர் பண்ணணும். அதை தடை செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி ஒரே மாதிரியான ஸ்டைலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஃபுல்லாக நெகட்டிவ். ஏன்னா நம்ம இக்னோர் பண்ணவே கூடாது. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்குன்றதை பார்த்து டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் 3 வராது. லாஸ்ட் ஒன் ஷுட் நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். அதை வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ இதுவுமே வராது லாஸ்ட் ஒன்றுமே. ஸோ கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 2. குழந்தைங்களோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், வேரியபிலிட்டி, டைவர்சிட்டியும் நம்ம அதை ஏற்றுக்கணும். அதை ஏற்ற மாதிரி அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம லேர்னிங்கை கொண்டுட்டு போகணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 அசர்ஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அசர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டு ஃபெசிலிட்டேட் கிரிட்டிக்கல் திங்கிங் அமாங் லேர்னர் டீச்சர்ஸ் ஷுட் எக்ஸ்போஸ் தம் டு டைவர்ஸ் சிச்சுவேஷன் அண்ட் டிஃபரிங் பர்ஸ்பெக்டிவ்ஸ். நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து அவங்கள நிறைய பல்வேறுபட்ட சுச்சுவேஷனில் வந்து அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃபரிங் பர்ஸ்பெக்டிவ்ஸ், நிறைய கண்ணோட்டங்கள், நிறையா டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி நிறையா கொண்டுட்டு வரணுன்றது. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அசர்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் ஒன், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் அண்ட் என்ரிச் தேர் எபிலிட்டிஸ் டு திங்க் கிரிட்டிக்கலி அண்ட் கிரியேட்டிவ்லி அஸ் தே என்கேஜ் இன் கன்வர்சேஷன் அக்ராஸ் டிஃப்ரென்சஸ். ஏன் அப்படின்னா, குழந்தைங்க நிறையா கான்வர்சேஷன்ஸில், நிறைய உரையாடல்களில், இன்ட்ராக்ஷன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிறது மூலயமா, தன்னை வந்து என்கேஜ் பண்ணிக்கிறது மூலயமா தன்னோட திங்கிங்கை வந்து, தன்னோட எபிலிட்டிஸை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா என்ரிச் பண்ணிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. அதனால் அந்த மாதிரியான டைவர்ஸ் சுச்சுவேஷன்ஸ், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது ரீசனாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசனுமே வந்து கரெக்டானது தான். ஸோ அசர்ஷனுக்குரிய ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதில் வந்து ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ் வராது. போத் ஏ அண்ட் ஆர் ஃபால்ஸ் வராது. ரெண்டுமே கரெக்ட், ஆனால் ஆர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது, அதெல்லாம் வராது. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ கொஸ்டின் நம்பர் 28க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. The primary goal of learning should be. லேர்னிங், அந்த கற்றல் அப்படின்றதோட முக்கியமான முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்றது. ஆப்ஷன்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் டைவர்ஜென்ட் திங்கிங்கை வந்து டெவலப் பண்ணுறது. அண்ட் செகண்ட் ஒன், மெமரைசேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். நம்ம ஒரு இது படிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து மெமரைஸ் பண்ணுறது, மனப்பாடம் பண்ணுறது. ஸோ மனப்பாடம் அந்த சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகியே ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் மூலியமாக ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் பண்ணுறது, டைவர்ஜென்ட் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் டெவலப் பண்ணுறது தான் நோக்கமே. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து லேர்னிங் பை டூயிங், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக தான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, மெமரைஸ் பண்ண சொல்கிறது, ரோட் லேர்னிங் பண்ணுறது, மற்றவங்களோட காம்படேட் பண்ணுறது, இது எல்லாமே வரவே வராது. ஸோ மெமரைசேஷன் பண்ணுறது, மெமரைசேஷன் பண்ணுறது, காம்படிட்டிவ் பண்ணுறது, இதெல்லாம் வரவே வராது. லேர்னிங்கோட முக்கியமான கோல் கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து டெவலப் பண்ணுறது. ஸோ கொஸ்டின் நம்பர் 29க்கு ஆன்சர் ஆப்ஷன் 1 வில் பி த ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, சில்ட்ரன் லேர்ன் மோர் எஃபெக்டிவ்லி இஃப் எ கான்செப்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம். அதாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, குழந்தைங்க வந்து எப்போ நல்லா கற்றுக்கிடுவாங்க, அதாவது கான்செப்டை வந்து நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணும்போது, எப்படி வந்து நம்ம கொண்டுட்டு போனால் அவங்க வந்து கற்றுக்கிடுவாங்க நல்லா அப்படின்றது. ஆப்ஷன்ஸ் வந்து ரேஷ்னல் டு எம்பிரிக்கல், ஜெனரிக் டு ஸ்பெசிஃபிக், அப்ஸ்ட்ராக்ட் டு கான்க்ரீட், காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள். ஸோ இதில் பார்க்கும்போது அப்ஸ்ட்ராக்ட் டு கான்க்ரீட் வராது. ஏன்னா கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட் தான். நமக்கு வந்து ஒரு ரியல் இதிலிருந்து ஒரு இமேஜினரிக்கு போகிறது. காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள் வராது, சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி ரேஷ்னல் டு எம்பிரிக்கல், அதுவும் அதே மாதிரி வராது. ஸோ எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, ஜெனரிக் டு ஸ்பெசிஃபிக், ஒரு ஜென்ரலில் இருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இதுக்கு போகிறது.
அதான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 30க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 2 ஜெனரிக் டு ஸ்பெசிஃபிக். இதுதான் வந்து கரெக்ட் ஃபார்மேஷன் நம்ம டீச் பண்ணக்கூடியது. ஸோ இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேப்பர் 1க்குரிய கொஸ்டின் டிஸ்கஷன் சிடிபிக்குரியது. ஸோ இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சீட்டட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ராசஸ் அப்படின்றத தனியாக ஒரு வீடியோவில் நாளைக்கு அப்கமிங் வீடியோஸில் இல்லாட்டி நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ அனதர் ஒன் இன்னொன்று என்ன அப்படின்னா, யாருக்காவது சீட்டட் நோட்ஸ் இல்லாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இருக்குது. ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து தேவையான நோட்ஸ் எல்லாமே வந்து நான் சென்ட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து நான் லிங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏதாவது நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய நோட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு ஆல்ரெடி நம்ம தமிழ் எப்படி வந்து கொஸ்டின் இருக்கும், காம்ப்ரிஹென்ஷன் பேராகிராஃப் எல்லாம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்றத ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்து ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.